ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தேவி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் பீகாக் ஆரி எம்ப்ராய்டரி பார்க்க போகிறோம். ஃபுல்லி ஸ்டோன் குந்தன் ஒர்க்ஸ் இருக்கும், ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸில் ட்ரேசிங் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரேசிங் பண்ணிவிட்டு இது வந்து 2 கார்பன் ஷீட்டை அடியில் வச்சுட்டு நம்ம மேலே வச்சு அந்த பேனால் டார்க்கன் பண்ணிக்கலாம். அவுட்லைன் மட்டும் டார்க்கன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலிங்லாம் நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நம்ம போடணும். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸோ அது மாதிரி போடணும். இப்போ நிறையா குந்தனும் ஸ்டோன் ஒர்க்ஸும் தான் இருக்கும். ரொம்ப கிராண்டாக பிரைட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து ஸ்லீவ் போர்ஷன் போட்டிருக்கேன். அது அன்னம் கேட்டிருக்காங்க. அன்னம்க்கு ஸ்லீவ் போர்ஷனில் ஜரி பார்டர் இருக்குது, அதுக்கு மேலே அன்னம் டிசைனு. இப்போ வந்து அதை நான் ஃப்ரேமில் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு பார்டர் ஹைலைட்டிங் பண்ணுறோம். பார்டர் ஹைலைட்டிங் பண்ணிவிட்டு அந்த அன்னம் டிசைன் ஒரு பார்டர் ஹைலைட்டிங்கில் மேங்கோ டிசைன் இருக்குது, மேங்கோ பேட்டர்ன் இருக்குது, அதை ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கு, அந்த சாரீ கலர் த்ரெட் ஒர்க் பீகாக் க்ரீனு அந்த கலர். அதுக்கப்புறம் பீட் ஒர்க்கு. சாரீ கலர் வந்து பீகாக் க்ரீன்ன்றதுனால அது வந்து உங்களுக்கு ப்ளூயிஷ் கலரில் தெரியும். கேமரா அந்த இதில் எப்போவுமே அந்த பீகாக் க்ரீன் வந்து ப்ளூயிஷ் ஆன மாதிரி தெரியுது. அடுத்து நம்ம பீடு ஸ்மால் சைஸ் சுகர் பீட் போடுறோம். அப்புறம் செயின் ஸ்டோன்ஸ் போடுறோம். பிரைட்டர் லுக்காக கேட்டிருக்காங்க, ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி. ஸ்டோன் செயின் ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் என்னைக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ குந்தன் வச்சுருக்கோம். அந்த மேங்கோ மோட்டிஃபை ஹைலைட் பண்ண போகிறோம். குந்தன் வச்சு குந்தனை வந்து நல்லா சேஃப்டியாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் போடுறோம். த்ரெட்டில் வந்து மிஷின் த்ரெட்டில் வந்து நம்ம பீட் ஒர்க்லாம் பண்ணுற த்ரெட்லேயே நம்ம வந்து குந்தனையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். மேலேயும் கீழேயும் அதில் ஐ இருக்கும், அதில் வச்சு நம்ம நாட்டு போட்டு ஆரம்பித்து அப்புறம் பீட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நாட்டு போட்டுட்டோம், முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம ஸ்டோன் செயின், இந்த பார்டர் லைனில் கொடுத்த மாதிரியே ஸ்டோன் செயின் அதே தான். ரொம்ப பிரைட்லி கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒயிட் ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒயிட் ஸ்டோன் செயின் நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா கருக்காமல் இருக்கும். நல்லா அந்த ஒயிட் வந்து லுக்கு ரொம்ப நாளைக்கும் இருக்கும். சுகர் பீட்ஸும் நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான சுகர் பீட்ஸ் வாங்கி போட்டிருக்கோம், போர்சோ பிராண்டு. அது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இப்போ மறுபடியும் அகெயின் ஸ்டோன் செயின் போடுறோம். ஸ்டோன் செயினே 2 லேயருக்கு போட்டு அந்த மேங்கோ மோட்டிஃபை ஃபில் பண்ணுறோம். ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தையல் போடுறோம். தையல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து அவுட்டர் லைனில் நம்ம வந்து பீட்ஸ் 4 பீட்ஸாக வச்சு அவுட்டரில் அந்த மோட்டிஃபை கம்ப்ளீட் பண்ணுறோம். கொஞ்சம் ஜரி த்ரெட்டில் போடுறதுனால கொஞ்சம் டைட்டனாக இருக்கும், இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ரொம்ப அடுத்து த்ரெட் ஒர்க் பண்ணுறோம். த்ரெட் ஒர்க் வந்து சாரீ கலர் த்ரெட்டு போட்டு நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் பீகாக் க்ரீனை. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு மோட்டிஃபை. அடுத்து நம்ம குந்தன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கு அவுட்லைன் போடுறோம், பீட்லேயே அவுட்லைன். அந்த பீகாக் டிசைனுக்கு சாரீ வந்து பீகாக் கலர் க்ரீனால் அந்த கலர்லேயே நம்ம வந்து பீகாக் டிசைன்ஸும் மோட்டிஃபும் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஜரி த்ரெட் இல்லாமல் ஸ்லீவ் மேல் போர்ஷன் பிளெயின் போர்ஷன் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறது, நீடில்ஸ் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இதுக்கு வந்து குந்தன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப நல்லா கம்மியாக வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணி குந்தன்ஸை செக்யூர் பண்ண முடியும் த்ரெட்டால். இந்த கல் ஸ்டோன் செயின் எல்லாம் ஸ்டோன் செயின் போட்டுட்டு அதில் எடுத்து இன்சர்ட் நீடில் பண்ண முடியாத இடத்துல கம் கொஞ்சம் கூட வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டோன் செயினையும் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி டைட்டன் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிட்டோம். அது ரொம்ப நல்லது. இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நிறையா ஸ்டோன் செயின்ஸும் குந்தன்ஸும் வரும். ஸோ அது கேர்ஃபுல்லாக மேட்ச் பண்ணி பண்ணணும். இப்போ சுகர் பீட்ஸ்லேயே நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் அந்த பீகாக் டிசைன் மோட்டிஃப்க்கு. ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், சுகர் பீட்ஸ்லேயும் கொடுக்கலாம். அது வந்து கஸ்டமர் சொல்கிறத பொறுத்து, இல்லாட்டி நம்மளோட டிசைன்ஸ்க்கு எது மோட்டிவ் கரெக்டாக இருக்குமோ அதை பொறுத்து, அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து என்ன மெட்டீரியல் அதை பொறுத்து நம்ம ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ பீட்லேயே வந்து அந்த மோட்டிஃபை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது பட்டு சாரிக்கான ப்ளவுஸுனால பீட் ஒர்க்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ்க்கெலாம் கட்டான ஒர்க் மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது மோட்டிவ் போடும்போது கொஞ்சம் பீட்ஸில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த ஸ்மால் ஸ்பேஸஸில் கவர் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கணும். அதுக்கடுத்து நான் குந்தன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறையா குந்தன்ஸ் கம் வச்சு பேஸ்ட் பண்ணோம். அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். அடுத்து மோட்டிவ் முடிச்சாச்சு. இப்போ நெக் போர்ஷனில் ஏற்கனவே நான் வந்து நெக்லைன் பார்டர் போட்டுட்டேன். அது ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்லீவில் போட்ட மாதிரி த்ரெட் ஒர்க்கு, ஜரி, ஸ்டோன் செயின், பீட் செயின், ஸ்டோன் செயின், பீட் செயின் அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸ்லீவ்லேயும் இதே போர்ஷன் தான், இதே பேட்டர்ன் தான். அதை அங்கேயே போட்டுட்டு அடுத்து நான் அந்த கொடி டிசைன் போட்டுட்ருக்கேன். அதுவும் ஜரிலையும் போடலாம், பீட்ஸ்லேயும் போடலாம். நம்மளுக்கு எது ஓகேவோ அதை போடணும். இதில் வந்து அந்த கர்வ் போர்ஷன் நல்லா தெரிகிற மாதிரி அழகாக கொண்டு வரணும். அந்த கொடியோட சுற்று நடுவில் அந்த இடம் போடும்போது சுகர் பீட்ஸில் ரொம்ப அழகாகவே வரும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக போடணும். இந்த ஸ்டோன் செயின் வைக்கும்போது கிராண்ட் லுக் பிரைட் லுக் கேட்டாங்க. ஸோ ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம். ஸ்டோன் செயின் வைக்கும்போது 2 சைடும் பார்டராக பீட் லைன் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக ஸ்டோன் செயின் மட்டும் கொடுத்திங்கன்னா அது நல்லா இருக்காது. ஒரு த்ரெட் ஒர்க்கோட ஸ்டோன் செயின் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஒரு பீட் லைனை 2 சைடும் ஒரு கட்டின மாதிரி பார்டர் கட்டின மாதிரி கொடுத்திங்கன்னா தான் அது ரொம்ப லுக் இருக்கும். சின்ன ஸ்டோன் செயின், அதாவது சின்ன பீட் கொடுத்தாலும் ஓகே, பெரிய பீட் கொடுத்தாலும் ஓகே, அந்த மீடியம் பீட் கொடுத்தாலும் ஓகே. இது சுகர் பீடுக்கு அடுத்து 1 நம்பர் பீடு, 2 நம்பர் பீடு கூட கொடுக்கலாம். 3 நம்பர் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதுக்கேற்று பார்த்து கொடுத்துக்கணும். இப்போ இந்த பிகாக் மோட்டிவ் பேக் நெக்கில் குந்தன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக கம் வைக்கிறேன்னு பார்க்காதீங்க. அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற குந்தன், அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் குந்தனை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த ஐ போர்ஷன் இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து அவுட்லைனில் ஸ்டோன் செயின் வச்சியே ஃபுல் டிசைனும் பண்ணுறோம். ரொம்ப பிரைட் லுக் கேட்டதுனால த்ரெட் ஒர்க் வந்து அந்த பிகாக் மோட்டிவ்க்கு சாரீ கலரில் கொடுக்குறோம். ரொம்ப அழகாகவே பிகாக் க்ரீன் வருது. இது கொஞ்சம் ப்ளூயிஷாக தெரியும். நான் நேரில் வந்து பிகாக் க்ரீன் கலர். ஸோ இந்த மோட்டிவ் பாருங்கள், ரொம்ப அழகாகவே எம்போஸ்டு லுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அந்த இது ஃபுல்லாகவே அந்த குந்தன்ஸ் காயிற வரைக்கும் நம்ம அந்த த்ரெட் ஒர்க்கை முடிச்சிட்டோன்னா அடுத்து அந்த குந்தன்ஸை கவர் பண்ணி ஸ்டோன் செயின் போட்டுடலாம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நம்ம எது சீக்கிரம் பண்ணணும், எது ஃபஸ்ட்டு பண்ணணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸ்டோன் செயின்ஸ் எங்கே வரும் இதெல்லாம் முன்னாடி இது பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபெதர் போர்ஷன்ஸ்லேயும் நம்ம த்ரெட் ஒர்க்கும் கொஞ்சம் நல்ல லுக்கு கிடைக்கிறதுக்காக நிறைய ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டோன் செயின் நல்லா யூஸ் பண்ணி ஒயிட் ஸ்டோன் செயின்ஸ் வச்சுக்கோங்க எனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ த்ரெட் ஒர்க் வந்து ஜரி த்ரெட்டில் கலர் ஜரி த்ரெட் போட்டுட்ருக்கோம். அந்த ஃபெதர்ஸ்க்கு கலர் ஜரி த்ரெட்டில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கலர் வந்து சாரீ கலரில் மேட்சிங் ஆனச்சுனால போட்டுட்ருக்கோம். அந்த ஒரு மாதிரி ப்ளூயிஷ் டிண்ட் கிடைக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு பேக் லுக்கு. அடுத்து அந்த குந்தன்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோட்டிங் அந்த இடத்துல வந்து த்ரெட் ஒர்க் போட்டுட்ருக்கோம். ரவுண்டு குந்தனும் வச்சு அதை மேலே ஒரு ஃபெதர்ஸ் லுக்குக்காக அந்த த்ரெட் ஒர்க் போட்டுட்ருக்கோம் டபுள் த்ரெட்டில். இப்போ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஸ்லீவ் போர்ஷன் ஹைலைட் பண்ணி இதுதான் சாரீ வந்து சென்டரில் வச்சுருக்கோம். சென்டரில் சாரீ வச்சுருக்கோம். அந்த கலருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் முடிச்சாச்சு. பேக் நெக் பீகாக் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஃபெதர்ஸு இது ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபுல் சாரியும் எல்லா நெக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட்